தஞ்சப்பேரொலி அட பாரதி தம்பிருந்தாவா அக்கிரமா எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினைக் பாபு படம் எடுத்து ஆடுவான். கொட்டும் மழையில் ஒற்றை குரலாய் போர் முழக்கமிடும் சிறுத்தையை பாரீர், அடாத மழையிலும் அடங்க மறுத்து சிங்கிளாக சீரும் சிறுத்தையை பாரீர். நான் நேரடியாக சவால் விடுகிறேன். எவ்வளவு திமிரு இருக்கணும். அட நாய தஞ்சப்பேரொலி பாரதியே அட பாரதி. தேவையில்லாம சிறுத்தையை சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நாகர்கோவில் மாநகராட்சி சாலைகளை சீரமைக்க கோரியா, அல்லது வாகன ஓட்டிகளை விபத்தில் சிக்க வைக்கும் அவலத்தை தடுக்க கோரியா? அதுதான் இல்லை. உரிமமின்றி செயல்பட்ட பேக்கரியின் மின் இணைப்பை துண்டிக்க உத்தரவிட்டு நேர்மையாக நடந்து கொண்ட பெண் அதிகாரியை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஊர்ல எவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல தான் பஞ்சாயத்து நடக்கும். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். முறையான சில அனுமதிகள் அங்கு இல்லை. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீ அந்த கம்பெனியை மூடி விடுவாயா? தான் செய்து கொண்ட பேக்கரி டீலிங்கிற்காக சிறுத்தை சிங்கிளாக நின்று வசைபாடும் காட்சிகள் தான் இவை. கன்னியாகுமரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் பாரதி. சமீபத்தில் நாகர்கோவிலில் உள்ள இத்தாலியன் பேக்கரியில் ஆய்வு செய்த போது பேக்கரி அனுமதியின்றி இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பேக்கரியின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாரதியின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அல்காலித் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு ஆதரவாக நாகர்கோவிலில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தார். இதையடுத்து 1 மணி நேரத்தில் அந்த பேக்கரிக்கு மீண்டும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த அல்காலித் என்று விசிக மாவட்ட செயலாளர் தனது ஆதரவாளர்கள் சிலரை வைத்துக்கொண்டு கொட்டு மழையில் சிங்கிளாக சீற்றத்துடன் பேசி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீ இந்த சீட்டிலிருந்து கட்டாயம் சஸ்பெண்ட் செய்யப்படுவாய். அதற்கான வேலைகளை விடுதலை சிறுத்தைகளும் இந்த நிறுவனமும் முன்னெடுக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் உள்ளிட்டோர் மிகவும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் தரக்குறைவான வார்த்தைகளால் தன்னை விமர்சித்து பேசியதாக வடச்சேரி காவல் நிலையத்தில் பெண் அதிகாரி பாரதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிறுத்தை அல்காலித், தோழர் மணவை கண்ணன், பேக்கரி உரிமையாளர் முகமது இஸ்மாயில் ஆகிய 3 பேர் மீதும் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சுரேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.